அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ட்விட்டரில் நேற்று 12 மணிக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணேன். நேற்றைக்கு நைட்லேருந்து எனக்கு மன உளைச்சல் ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோ நம்ம பேசுகிறது கூட எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அந்த ஐபிசி விவாதத்தில் பல செல்வகுமார் அப்படிங்கிற தாவேக்காவுடைய ஆபாச பேச்சாளர் சீமான் கொடுத்து பேசினது அவ்வளவு தூரம் எனக்கு ஒரு மன வேதனையை வந்து கொடுக்குது. நம்ம அரசியலில் வந்து இருக்கோம்னா அரசியல் ரீதியாக நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். இடுமான கார்த்தியனை ஒரு கேள்வி வைக்கிறாருன்னா அந்த கேள்வி தானே பதில் சொல்லணும். ஆனால் இவங்க ஏன் இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஒரு 50 செகண்டு இந்த சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு. அவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்குங்க, அவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இடுமான கருத்து ஒரு சரியான ஒரு அரசியல் கருத்தை வந்து எடுத்து வைக்கிறார். 3 தமிழர் கர்நாடகாவில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு கண்டனமோ அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்போ அதை பற்றி வாய் திறந்து கூட பேசலை அப்படிங்கிறது ஒரு தர்க்க ரீதியான ஒரு வாதம். கர்நாடக தமிழர் பாதிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாய் மூடி மௌனமாக இருக்கார். அங்கே ஒருத்தர் இது உள்மாநில பிரச்சனை அதனால் பேசாதீங்கிறாரு அங்கே இருக்க முதலமைச்சர். அப்போ தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து பேசணும்ல, எதுக்காக சுடுறீங்க, வந்து சுட்டாங்களா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விசாரணை நடத்துங்க. விசாரணை நடத்தி அவர் உண்மையாலுமே அந்த 3 தமிழர் குற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா துடிச்சு சிறையில் போடுங்க. எதுக்கு சுடுறீங்க? மனித உரிமை மீறல் வந்து எப்படி கர்நாடகா வந்து பண்ணலாம்? இதே மாதிரி கர்நாடகாவை சேர்ந்தவங்க நம்ம வந்து இது பண்ணியிருந்தா கர்நாடகா சும்மா இருக்குமா அப்படிங்கிற ஒரு வாதம், எவ்வளோ நேர்த்தியான ஒரு வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறார் பாருங்கள் நிர்மலா. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை, இது பொதுஜனமே பாருங்களேன். இப்போது தாவேக்கால இருக்கக்கூடிய பொதுமக்களே பாருங்கள், இடுமான கார்த்தியனை கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்போ அவர் கேட்குறாருன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இந்த பல செல்வகுமார் அப்படிங்கிற நபர் எங்கள் தலைவர் விஜய் வந்து பேசணும் தாங்க, நாங்கள் பேச சொல்கிறோம், அழுத்தம் கொடுக்குறோம், அவரை பேச சொல்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல. இல்லை காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்காங்க, அந்த கூட்டணி இதில் நாங்கள் ஆட்சி இருக்கோம், அதனால் எங்களால் பேச முடியாது, நாங்கள் வாய் மூடி மௌனமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்லாட்டினா நாங்கள் பேசுகிறோங்க, இல்லை எங்கள் தலைவர் பேசிட்டாருங்க அப்படி தானே ஏதாவது பேசணும். சம்மந்தம் இல்லாமல் பெங்களூருக்கு 10,000 பேர்த்தோட கூட்டிகிட்டு போங்க, தலைவனை கூட்டிகிட்டு போ, ஏன் போக மாட்டேற, அங்கே வந்து உங்கள் அண்ணி விஜயலட்சுமி இருக்காங்க அதனால தானே போக மாட்டேறீங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஏன் பேசணும்? அந்த மேடையில் ஏன் பேசணும்? விஜயலட்சுமி எங்கே வந்தாங்க? அங்கே விஜயலட்சுமிக்கு அந்த மேடைக்கு ஏதாவது இது இருக்கா? இடுமான கருத்து ஏதாவது அவங்க தலைவருடைய பர்சனல் லைஃப் பற்றி எதுவும் பேசினாரா? அவங்க மனைவி வந்து டைவர்ஸ் வழக்கு வந்து கொடுத்துருக்காங்களே அதை பற்றி எதுவும் பேசினாரா? இல்லை, அவர் அரசியல் தானே ஒரு கருத்து வைக்கிறார். அண்ணா இடுமான கார்த்தி அரசியலாக தானே பேசணும். ஏன் அரசியலை தாண்டி ஏன் போகிறீங்க? அப்படி பார்த்தா விஜய் அவருடைய மனைவி சொல்கிறாங்க விஜய் அவருக்கு அடல்ட் ரிலேஷன்ஸ் ஒரு நடிகைக்கு இருக்குன்னு, அதாவது மேடையில் பேசினாரா? கிடையாதே. அந்த வைரஸே வழக்கு வாபஸ் பண்ணிட்டாங்க. 2வது அதை நாம் தமிழர் கட்சி பேசலையே, அது ஒரு மேடை நாகரிகம் இருக்குது, அந்த நாகரிகமே இல்லாமல் ஒரு கேவலமாக பேசி வச்சுருக்காரு. 2வது நேற்றை கூட விஜயலட்சுமி ஒரு வீடியோவில் அதாங்க சொல்கிறாங்க, உங்கள் பிரச்சனைக்காக என்ன ஏன்டா ஊருவாக எடுத்து வச்சுக்கிறீங்க, சீமான் தம்பிகள் உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்களா, நீங்கள் பதிலுக்கு அவங்கள விமர்சனம் வைங்க, கருத்தில் எதிர்கொள்ளுங்க. எங்கள் வழக்கு கோர்ட்டில் டெல்லியில் உச்சநீதிமன்றமே வந்து குவாஷ் பண்ணிடுச்சுன்னு விஜயலட்சுமியே சொல்கிறாங்க. அதானே உண்மை. டெல்லியில் போய் அந்த கேஸ் வழக்கை கொடுத்து அது வழக்கு வந்து 2மே இதாகி போய் 2 பேர் இனிமேட்டு பேசாதீங்க, இதுக்கு மேலே யார் பேசினாலும் கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் அங்கே பணி இதாக வந்திருக்குது. அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் விஜயலட்சுமி அவர்களும் அதை பற்றி பேசலாம், அண்ணனும் பேசலாம். 3-4 வருஷம் ஆகிப்போச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்புறம் உங்களை கேள்வி கேட்டால் ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கலை அப்படின்னு 3 தமிழர்கள் அப்பாவிகள் இறந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க குற்றமே பண்ணியிருக்கட்டுமே, சரி ரைட்டு குற்றம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எதுக்குங்க சுடணும்? அவங்கள பிடிச்சி சிறையில் போடுங்க, வாழ்நாள் சிறையில் போடுங்க, அதுக்கு என்ன தண்டனை? சட்டம் இருக்குல்ல. இந்த மாதிரி பண்ணால் இதே மாதிரி தான் சல்மான் கான் ஒரு நடிகர் பண்ணிட்டார், அவரை பிடிச்சி சிறையில் போட்டிங்களா கொஞ்ச நாள், அது மாதிரி இவங்களுக்கு சிறையில் போடுங்க, அவன் வந்து அதுக்கு உண்டான தண்டனையை கொடுங்க.
எதுக்குங்க சொல்கிறீங்க? அதை ஏங்க இடுமான கருத்து கேட்கக்கூடாது? தமிழருக்கு ஒரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சிக்காரன் தாங்க கேட்பான். தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார்லங்க, அதுக்கு அவர் ஏங்க பேசலை? அவர் தாங்க பேசியிருக்கணும். வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து பேசாமல் அதுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் அந்த நடிகை வந்து பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாலியல் வழக்கே நிறுத்தி போச்சு. அந்த பாலியல் வழக்கு குவாஸ் ஆகிடுச்சு. குவாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாலியல் விஜய் சீமான் மேலே நடிகை பாலியல் வழக்கு கொடுத்தாங்க, பாலியல் வழக்கு கொடுங்க, அந்த வழக்கை பற்றி தானே பேசுகிறேன், அதில் என்ன தப்புன்னு கேட்குறாப்புல. பர்சனல் லைஃப் பற்றி பேசுகிறாப்புல இந்த பல செல்வகுமார். ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுனதுக்கே இவர் மேலே வழக்கு போட்ட நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவர் சிலையில் போட்டணும். ஏன்னா அந்த வழக்கே முடிஞ்சிச்சு, யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்டிஸ் நாரத் நம்ம என்ன சொல்கிறாங்க, இங்கே 2 பேர் சின்ன பிள்ளைங்க இல்லை, 2 பேர் மேஜர், 2 பேர் விரும்பி எல்லாம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அதனால் பொதுவெளியே அதுக்கு மேலே ஒருத்தர் பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி குவாஸ் பண்ணி தூக்கி குப்பையில் போட்டாங்க. வழக்கே இல்லை. விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த வழக்கே கிழிச்சு குப்பையில் போட்டாங்க. விஜயலட்சுமி அவர்களும் அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ திருப்பி இடும்போன கருத்து வைக்கிற ஒரு நேர்மையான ஒரு விஷயத்துக்கு இந்த செல்வகுமார் இப்படி பேசுகிறாருன்னா புரியல. நேற்றுக்கு நான் அந்த ட்விட்டு போட்டேன், அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக திருப்பி வந்து பதிடுறாங்க. இந்த ட்விட்டிலையும் தாவகைக்காரங்க பூரா ஆபாச குப்பையாக இருக்குது. நேர்மையாக ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா வாயை மூடிட்டு போங்கப்பா. பேச்சாளர் நீங்கள் எதுக்கு வர்றீங்க? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லைலா மணியோ இல்லை இப்ராஹிம் ராவத்தரோ இல்லை மற்றவங்களோ ஏன் ஜெய்சா பாண்டியனோ அரசியல் ரீதியாக சீமான் அண்ணனை பற்றி விமர்சனம் வைப்பாங்க, ரைட்டு. அதுக்கு நம்ம பதில் கொடுத்தோம். நம்மளுக்கு வந்து ஒரு மனசோறு வந்து வரலை, செத்து போச்சு, 5 வருஷமாக செத்த பின்ன மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. 4% பாங்க, தோற்று போன கட்சி, எதுக்குடா உங்களுக்குலாம் வாய், என்னென்னமோ பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தோம். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு துணிச்சல் இருந்துச்சு. திருப்பி திராவிடத்தோட கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி காலில் போய் இந்த கும்பல் விழுந்தால் என்னடாண்டா உங்களை அரசியல் பண்ணுறது? உங்களுக்கு என்னதான் அரசியல் தெரியும்? அப்படி தான் அரசியல் பேசணும். உங்களுக்கு அரசியல் பேச தெரியாதுன்னா எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? எதுக்கு மேடையில் ஏறின்னு எதுக்கு மை பிடிச்சி பேசுகிறீங்க? போய் ஏதாவது ஒரு மூலையில் மைக்கை போட்டு சீமான் விஜயலட்சுமி இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனது தானே. எதுக்கு ஒரு விவாதத்தில் போய் எங்கள் தலைவரை வந்து பெங்களூர் போக சொல்கிறாரு இடுமோன கார்த்தி, அவங்க தலைவரை கூட்டிகிட்டு போ, ஆமையில் போ, படகுல போ. ஏன் அது வேணான்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நடத்தக்கூடியவங்க, போலீஸு, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாம் தடுக்கிறாங்க. நான் இடுமான கார்த்தி அவ்வளோ தூரம் கோவப்படுறாரு. இடுமான கார்த்திக்கு பேச தெரியாதா? உங்கள் தலைவர் குறித்து பர்சனல் லைஃப் குறித்து பேச தெரியாதா? பேசக்கூடாது. ஏன் அந்த இடம் அப்படி நாகரிகம்னா என்னன்னு தெரியலை. இப்போ நாகரிகம் தெரியாமல் நாளாந்தரமாக இருக்காப்புல. இந்த ஆள் மேலே ஃபஸ்ட்டு நாம் தமிழ் கட்சிக்காரன் கண்டக்ட் ஆஃப் கோட்டை போட்டு நாம் தமிழ் கட்சி வந்து வழக்கறிஞர் பாசர் இந்த சங்கர் அவரே அங்கே போயிட்டார். பண்ணை தீரன் திரும்புறன்னு இருக்கிறாரு. அவர் ஏதாவது இதை பற்றி பேசினாலே வழக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போடணுங்க. மன சோர்வாக இருக்குங்க. எத்தனை தடவை தான் இதுக்கு இது பண்ணுறது? ரொம்ப சிரமமாக இருக்குது. நேற்றுக்கு நைட்டு 12 மணிக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதை ஐபிசி விவாதத்தில் பல செல்வகுமார் என்னும் ஆபாச பேச்சாளர் நான் சீமான் பற்றி இழிவாக பேசுகிறார், பதிலுக்கு பேச ஒரு நொடி ஆகாது, மேடையும் நாகரிகம் தெரியாது தற்கொலைன்னு நேற்றுக்கு நைட்டு போடுறேன். ட்விட்டரில் போடுறேன். கிட்டத்தட்ட 20,000 வியூஸ் போயிருக்குது. 300 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, 100 பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியலை. ஏன்னா ஒரு கஷ்டமாக இருக்குங்க, ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல. ஏன்டா அப்படி இவங்கள மாதிரி ஆளோட எப்படி அரசியல் பண்ணுறது? இவங்கள மாதிரி எப்படி இவங்களோட அரசியல் பண்ணுறது? இந்த மக்களை சொல்லணுங்க, ஃபஸ்ட்டு சீமானை சொல்லணுங்க. இந்த மக்கள் ஃப்ரீயதாயா விரும்புகிறாங்க, ஃப்ரீயாக கொடுத்துலைங்கய்யா, அதிகாரத்துக்கு வாங்கய்யா, அதிகாரம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுயா. இந்த மாதிரியான ஒரு கேவலமான பேச்சாளர்கிட்ட பேச்சு வாங்க முடியலை. கடுப்பாக இருக்குது, சத்தியமாக கடுப்பாக இருக்குது. ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. நம்மளும் ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருந்தா எல்லாம் ஏமா இந்த மக்களை இதுக்கு மேலே நம்ம வந்து இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு தேவை ஃப்ரீ கொடுத்தா தாங்க அவங்க நம்புவாங்க. அதான் சொன்னலாம், பண்டா படிக்கிற பையன் விஜய் என்னடா பண்ணிட்டார், எதுக்கடா ஓட்டு போட்டிங்கன்னா 6 சென்ட் கொடுப்பேன்னு சொன்னார்லங்க, அதாங்க கொடுத்துட்டாருங்க. அவர் வந்தால் நல்லது பண்ணுறாருங்க அப்படிங்கிறேன். இப்போ இந்த பையல்கிட்ட போய் என்னத்தான் பேச? 6 சென்ட் கொடுக்க முடியாது, 3 சென்ட் தான் கொடுக்குறாரு, அது 2 லட்ச ரூபா தான் கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் வராதரா, நீலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறடா, உனக்கெல்லாம் கிடைக்காதரான்னு சொல்ல முடியும்?
சொன்னாலும் அவன் கேட்பானா? புரிஞ்சுக்கிற மனநிலைமையில் இருக்கானா? அதை நம்ம சொல்கிறோம். இந்த அம்பாசமுத்திரம் அண்ணன் ஜெயிக்கணும், உள்ளே போகணும். அதுதான் இதில் ஏதாவது ஒரு முடிவு பிறகு வரணும்னா அதிகாரம் இல்லாமல் அரசியல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நீதி நேயத்தை பேசி பிரயோஜனமே இல்லை. மனசோர்வு தான் வருது. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் மேக்சிமம் எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இதாக இருப்பீங்க. கொள்கை, கோட்பாடு, அரசியல், நாகரிகம் வேஸ்ட்டு. கொள்கை வேஸ்ட்டு, கோட்பாடு வேஸ்ட்டு, தமிழ் தேசியம் வேஸ்ட்டு, பிறமொழியாளர் ஆதிக்கம்னு பேசுகிறது வேஸ்ட்டு. எதுவுமே எல்லாமே வேஸ்ட்டு தான். இங்கே அதிகாரம் தான். அதுக்கு என்ன வேலை? நான் வந்தால் 1 லட்சம் கொடுப்பேன்னு கூட சொல்லுங்கள். அந்த மக்கள் அதை நம்புவான். மக்களுக்கு என்ன, அதுதான் முக்கியம். நானே கொஞ்சம் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் எதாவது தவறாக பேசியிருந்தால் நாம் தமிழர் கட்சிக்காரன் கொஞ்சம் பொறுத்துங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை எனக்கு அந்த வீடியோ நைட்டு 12 மணிக்கு போஸ்ட் பண்ணி அந்த வீடியோவில் அவர் பேசின பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதனால் நான் ஏதோ ஒன்று பேசியிருக்கிறேன். ஏதாவது சிறு சிறு தவறு இருந்துச்சு, இப்படி பேசக்கூடாது நீங்கள் நினைப்பீங்க. அதனால் என் மனசில் இருக்க வேதனையை சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வேறு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வேதனையாக இருக்குங்கிறத நான் அந்த வேதனையில் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை. அதிகாரம் வேணும்னு அந்த வேதனை. அதிகாரம் இல்லாமல் நம்ம போட்டு ஒவ்வொருத்தனும் கிள்ளிக்கிறையாக பார்த்து நம்மளை போட்டு கடிக்கும்போது, குதறும்போது, அதுவும் தாமிகக்காரன் நம்மளை குதறும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் இந்த பை எலெக்ஷனாக இருக்கட்டும், வரக்கூடிய 29லையாக இருக்கட்டும், அதிகாரத்துக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.